ஊரோ மற்றதோ சொந்தம் இல்லை. ஏன்னா எதிரிக்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் அதை அவங்க கையாளுறாங்க. அப்போ வந்து மங்கலம் மற்று நீங்கள் காவல் கோட்டத்தையும் பாடி வீடையும் சாலையும் 3மே நம்ம வந்து எப்போ முறையாக ஆய்வு பண்ணி அதை உறுதிப்படுத்துகிறோமோ அன்றைக்கி தான் தமிழக வரலாற்றை நம்ம முற்றிலும் உணர முடியும். அந்த வகையில் என்னென்னா, பாடி வீடுக்கும் மங்கலத்துக்கும் நடுவில் கோட்டை அந்த காவல் கோட்டத்துக்கு வந்து என்னென்னா, அந்த உள்ளூரோட அரையர் பிரிவை சேர்ந்தவர் வந்து அவரோட நிர்வாகியாக வச்சுக்கிட்டு அரசு தலைமையிலேருந்து பெண் கொடுக்கப்படுது. அந்த வகையில் எல்லையை வந்து எப்பயுமே ஒரு பங்காளிக்கான இடங்களுக்குள்ளே போகாமல் அது வந்து பெண் கொடுத்தல் எடுக்கல வாரிசு உரிமைக்கு இல்லாத ஒரு ஆள் அது எப்பயுமே வச்சுக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான நல்ல உதாரணங்களில் கடைசியாக பார்த்திங்கன்னா, கோட்டாரை வந்து அவங்க வைகையில் தாமிரபரணியில் தான் நிற்கிறாங்க குலோத்துங்கன் பீரியடில். கோட்டாரிலேருந்து திரும்பவும் ஒரு விஷயம் வரும்போது கோட்டாரை வந்து கேப்சர் பண்ணி கோட்டாரில் வந்து ஒரு அரையனுக்கு வந்து கொடுத்துட்டு குலோத்துங்கன் தம் பெண்ணை அவனுக்கு கொடுக்குறாருன்றது வந்து ரொம்ப